சித்ரா பௌர்ணமி இதை மட்டுமே அடிப்படையை வச்சு நம்ம ஊரில் எத்தனையோ பண்டிகைகள் அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முருகன் சாமி கோவில்லையும் சிவன் சாமி கோயிலையும் ரொம்பவே ஃபேமஸாக செலிப்ரேட்டிங்காக இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நிறைய ஃபேமஸான கோயிலில் வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் ஓப்பன் பண்ணுற கோயிலேருந்து நிறைய கோயிலில் ரொம்ப செலிப்ரேட்டிங்காக கொண்டாடப்படுகிறது. நம்ம தேனி மாவட்டம் பக்கத்தில் கண்ணகின்னு சொல்லி கண்ணகி கோயில் இருக்குது, ஒரு மலை மேலே இருக்குது, ஃபாரஸ்ட் ஏரியா. வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு வந்து அனுமதி, அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான். அன்னைக்கு போனோம் அப்படின்னா ட்ரக் வசதி இருக்குது, ஜீப்பில் கூட்டிகிட்டு போவாங்க, அனைத்து வசதிகளுமே இருக்குது. வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த கோயில் திறப்பாங்க, மீதி நாள் யாருமே போக மாட்டாங்க, திறக்க மாட்டாங்க, மக்களுக்கு அலவுடு கிடையாது. அந்த சித்ரா பூர்ணிமை அன்னைக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணகி கோயில் அப்படிங்கிறது தேனி மாவட்டத்தில் வந்து திறப்பாங்க. கண்ணகி வந்து பார்த்திங்கன்னா பாண்டியனுடைய மதுரையை எரிச்சிட்டு வரும்பொழுது அந்த தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணகி மலையில் வந்து தங்கினதாகவும் அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டினதாகவும் வரலாறு சொல்லுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் வரதுனால மிகப்பெரிய அளவில் கூட்டம் வருது. ஏன்னா இயர்லி ஒன்ஸ் அப்படிங்கிறனால மக்களோட கூட்டம் அதிக அளவில் வருது. ஓகேங்களா? இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு டைம் வரணும்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. வரவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக வருது. ஃபஸ்ட்டு வந்து கண்ணகி கோயில் சொல்லியாச்சு. ரெண்டாவது நம்ம சேலம் மாவட்டம் பக்கத்தில் துறையூர் இருக்குது, நாமக்கல் திருச்சி பக்கத்துலன்னு கூட சொல்லலாம். திருச்சி பார்டரில் தான் இருக்குது. திருச்சி பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா துறையூர் மாவட்டம் இருக்குது, துறையூர் வட்டம் இருக்குது. அந்த துறையூரில் வந்து பார்த்தோம்னா வண்டித்துறை கருப்பசாமின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் காசு, மடிக்காணிக்க காசுன்னு சொல்லி கொடுப்பாங்க. பொதுவாக எல்லா கோயிலுமே என்ன பண்ணுவாங்க, உண்டியல் உழுவுற காசுலாம் எடுத்து கோவில் நிர்வாகத்து செலவுக்கோ அல்லது இந்து அறநிலைத்துறையோ யாரோ ஒருத்தர் எடுத்துக்குவாங்க. ஆனால் இந்த கோவிலில் என்ன ஒரு சிறப்புன்னு சொல்லி கேட்டோம்னா போனியாக காசு இருக்கும். எப்படி போனியாக காசு இருக்கும், உண்டியில் உழுவுற காசு தான். அவ்வளோ உண்டியல் இருக்கும், உண்டியில் அவ்வளோ பணம் சேரும். எல்லாமே காயின்ஸாக போடுவாங்க, ரூபா நோட்டாக போடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உண்டியில் உழுவுற காசுல எடுத்து போனியில் சேகரித்து வைப்பாங்க. சேகரித்து வச்சுட்டு வருஷத்தில் ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கோயிலுக்கு வரவங்க எல்லாத்துக்குமே வரிசையாக நிற்க வச்சு சாமி பூசர் என்ன பண்ணுவார், சாமி மாதிரியே வேஷம் போட்டுட்டு அருள்வாக்கெல்லாம் சொல்லி முடிச்ச வாட்டி, பூஜை முடிஞ்ச வாட்டி அந்த போனியில் இருக்கிற காசுலாம் எடுத்து அள்ளி அள்ளி கொடுப்பாரு. நம்ம முத்து படத்தில் ரஜினி அள்ளி கொடுப்பாருல்ல, அவர் வந்து கதையில் அள்ளி கொடுக்குறாரு, இவர் நிஜமாலுமே அள்ளி கொடுக்குறாரு. கோவில் உண்டியில் விழுந்த காசை சாமியை கும்பிட்டு உண்டியல் காசு மடி காசுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய பேர் அதை வேண்டுதலுக்கோசரம் வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்கிறாங்க. அந்த காசை கொண்டு போய் வீட்டில் வச்சோம்னா பணம் காசு சேரும், நம்மள கடன் தொல்லையெல்லாம் தீரும், தொழில் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் நம்பப்படுகிறது. வாங்கிட்டு போகிறவங்க நல்லாவே இருக்கிறாங்க. மறுபடியும் அவங்க கோயிலுக்கு வரும்போது நிறையா காயின்ஸ் ஒன்று உண்டியில் காணிக்கையாக செலுத்துகிறாங்க. சாமியை அவனை கும்பிட்டு போன சாமி, நீ உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கிற சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறீங்க, வெள்ளியங்கிரி மலை. வெள்ளியங்கிரி மலையும் வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அளவு கடந்த கூட்டம் வரும். அளவு கடந்த கூட்டமான கூட்டம் அப்படியாப்பட்ட கூட்டம் வரும். அந்த கூட்டம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸா அந்த இருக்கக்கூடிய இடத்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு திருப்பிட்டு போயிடுவாங்க. எதனாலனா உள்ளாடி போனோம்னா பஸ்ஸு திருப்பிட்டு வரதுக்கு வழி இருக்காது, டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு கிலோமீட்டர் முன்னாடி இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மலை ஏறி அந்த நிலவொளியில் அந்த வெள்ளியங்கிரி ஆண்டவரை கும்பிட்றது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம். அதே மாதிரி பர்வதமலை அதுவும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மலை. கடப்பரை நட்டு வச்சு பண்ணியிருக்கிறாங்க பாதையெல்லாம். மலை மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா ஏறும்பொழுது தண்டவாளம்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க பாதையில். இங்கேருந்து நம்ம உடம்பு தூக்கிட்டே நம்மளால் நடந்து போக முடியல, ஒரு 2 லிட்டர் தண்ணி தூக்கிட்டே நடந்து போக முடியல. அவங்க அவ்வளோ பெரிய தண்டவாளத்தை தூக்கிட்டு போய் ஃபிட்டிங் பண்ணி அவங்க எப்படி தான் செஞ்சுருக்கிறாங்கன்னு தெரியல. மேலே 3 அடுக்கு மாடி கட்டடம் இருக்குது. இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலுமே அது ஒரு பெரிய விஷயம் தான். அதே மாதிரி சதுரகிரி மலையில ஒரு முக்கியமான விஷயம், சதுரகிரி மலையில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே இருக்கிறோம். நம்ம பாட்டு நடந்து போயிட்டே இருந்தோம்னா சாமி கும்பிட போகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பலாவடி கருப்பசாமின்னு ஒரு கருப்பசாமி கோயில் இருக்குது பலாமரத்துக்கு அடியில். அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா போர் போட்டிருக்கிறாங்க, போரிங் பைப்பு அடிப்பம்பு இருக்கு இல்லைங்களா, அடிப்பம்பு போட்டிருக்கிறாங்க. இங்கேருந்து அவ்வளோ தூரம் எப்படி அவங்க கொண்டு போய் போட்டிருப்பாங்கன்னு தெரியல. சராசரியாக வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டாப்பு தூரத்துக்கு மேலே ஃபாரஸ்ட் ஏரியா, மலை தான். அது மேலே ஏறி போய் அவங்க எப்படி போர் போட்டிருப்பாங்கன்னு தெரியல. உண்மையாலுமே இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று தான் மனுஷனை இயக்கி கொண்டு போயிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம உள்ளூர்களோடு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விசேஷ தலங்கள். சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் இந்த கோயிலுக்கெல்லாம் போனோம்னா ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்கும். இதே மாதிரி இதே சித்ரா பௌர்ணமியில் தான் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்குவார். மதுரை கள்ளழகர் ஆற்றுல இறங்குற வைபவம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கூவாகம் கூத்தாண்டவர் பெருமா கோயில்லையும் அப்போ தான் விசேஷம். சித்ரா பௌர்ணமி காலகட்டத்தில் அந்த டைமிங்கில் தான் விசேஷமாக இருக்கும். திருவிழாவே அப்போ தான் போடுவாங்க. அந்த திருவிழா போடும்பொழுது வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமான அளவு திருநங்கைகள், இந்திய அளவில் மட்டும் இல்லை ஆசிய கண்ட அளவுலேயே கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து அந்த இடத்துல கலந்துக்குவாங்க. அந்த திருவிழாவுக்கு மிக மிக அருமையான முறையில் ஏற்பாடுகள் அப்படிங்கிறது கோயில் நிர்வாகத்தின் சார்பிலையும் தமிழக அரசாங்கத்தாலையும் போக்குவரத்து மாற்றங்கள்லேருந்து
அடிப்படையான கட்டமைப்புலேருந்து பாதுகாப்பு, காவல்துறை பாதுகாப்புலேருந்து அனைத்துமே சரியான முறையில், முழுமையான முறையில் செஞ்சு கொடுக்குறாங்க மக்களுக்கு, வரக்கூடிய பக்தர்களுக்கு, திருநங்கைகளுக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு திருவிழாக்கள் தமிழகத்தில். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா கூவாகம் திருவிழாவும், கண்ணகி, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கண்ணகி கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே இப்போ ரொம்ப வருஷத்தில் ஒரு டைம் தான்ப்பா பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி திருவிழா வந்து பார்த்தோம்னா கண்ணகி கோயில் தான். அன்னைக்கு ஒரு நாள் விட்டோம் அப்படின்னா மறுபடியும் அடுத்த வருஷம் தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். அந்தளவுக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ அதன் காரணமாக அது ரொம்ப ஒரு மிஸ்டீரியஸான ஒரு இதாக பார்க்கப்படுகிறது. அது வந்து ரொம்ப ஃபாரஸ்ட்டு, டீப் ஃபாரஸ்ட்டு, ஓகேங்களா? காடு மலையெல்லாம் ஏறி போகணும். இப்போ எப்படி அகத்தியர் மலைக்கு போகிறாங்க, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரக்கிங் தான் மேக்ஸிமம் எல்லாரும் போகிறாங்க. அப்படி போகும்பொழுது வனவிலங்குகளினுடைய அச்சுறுத்தல் இருக்குதுங்கிற காரணத்தினால யாருக்குமே அனுமதி அப்படிங்கிறது கிடையாது. மேலே மலை கிராமங்கள் இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, மேலே கோயிலுக்கு பக்கத்தில் தானே மலை கிராமங்கள் இருக்கக்கூடும். நான் இன்னும் போனதில்லை. போயிட்டு வந்த ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி மேலே மலை கிராமங்கள் கூட இருக்கும். ஏன்னா மனிதர்கள் அப்படிங்கிறவங்க எல்லா இடத்துலையும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. நாம் நினைக்கிறோம் நம்ம வந்து கொல்லிமலை ரொம்ப ஆபத்தானதுன்னு. கொல்லிமலை மேலேயும் மலை கிராமம் இருக்குது. ஏற்காடு மேலேயும் மலை கிராமங்கள் இருக்குது. வெள்ளியங்கிரி மலை மேலே மலை கிராமங்கள் கிடையாது. ஆனால் மலைவாழ் மக்கள் கீழே இருக்கிறவங்க மேலே போய் விசேஷ டைமில் ஒரு கடை போடுறாங்க, பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் பாட்டு வரலாம். உங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையாது. அப்படி வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக போய் பாட்டு வரலாம். ஃபஸ்ட்டு கண்ணகி கோயில் சித்ரா பௌர்ணமியில் தேனி மாவட்டத்துக்கிட்ட. 2வது திருச்சி துறையூரில் திருச்சி துறையூரில் வந்து பார்த்திங்கன்னா வண்டித்துறை கருப்புசாமி கோயில். அப்புறமேட்டு எல்லாருக்குமே தெரியும் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில், மதுரை கள்ளழகர் கோயில், பர்வதமலை, சதுரகிரி, நம்ம கூவாகம் கூத்தாண்டவர் பெருமாள் திருக்கோயில் திருவிழா. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அங்கே தான் நடந்துகிட்டு இருக்குதுங்க.